ராஜி வந்து துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்னு தலதெறிக்க ஓடுறத பார்க்கும்போது, கேட்கும்போது ரொம்ப செம இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து மல்லிய எந்த பாடுபடுத்துனாங்க. அப்ப இன்னைக்கு இவங்க ஒரு வாய்ஸ் நோட் இவங்க மொபைலுக்கு வந்த உடனேயே, மேடம் ஓடுறாங்க. எங்க? ரகுவ நோக்கி ஓடுறாங்க. அப்ப ரகு கிட்ட போய் இவங்க என்ன பேசிற போறாங்க? எனக்கு வந்து உங்க மேல தான் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. டேரிங்கா வந்து ரகு கிட்ட போயிட்டு, ரகு கிட்டயே சொல்றாங்க. உங்க மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு. உங்க ஆட்கள்ல யாரோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்கன்னா, அத சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சுடருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான மிரட்டல் த்ரெட்டன் எல்லாமே எனக்கு வருது. அதனால நான் இதை எல்லாத்துலேயும் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து ரகுவுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதில் வந்து ரகுவே ஒருவேளை வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கலாம். இல்லை அப்படின்னா யார் அனுப்பியிருப்பா இந்த ராஜிக்கு அப்படின்னா கவின் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கவின் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ரகுவுக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படி பாருங்கள், இந்த ரகு வந்து சும்மா இருக்காமல், அதாவது இந்த கவின் வந்து சும்மா இருக்காமல் ரகு கண்ணில் தான் சிக்கணுமா? அப்போ ரகு ஏற்கனவே வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். இவர் யார் கவின் அங்கே போய் ஏற்காடில் போய் உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள் இந்த மலை ஹில்ஸை பாருங்கள் அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் ரகுவுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ ரகு வந்து ஆளை எங்கே ஏற்காடு அனுப்பிச்சாச்சு. அப்போ ஏற்காடு போகிறது யாரெல்லாம்? டூருக்கு போகிறது மல்லி விஜய். அப்போ இன்னொன்று கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு போகிறது தீபிகா. அதுக்கப்புறம் இவங்க ஆளை அனுப்பி, அதாவது கவினை பிடிக்கிறதுக்கு ரகு ஆளை அனுப்பியிருக்காரு. அப்போ இந்த ரகுவோட வேலை என்னவா இருக்கும்? கவினை பிடிச்சாச்சு அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது சுடருக்கு என்ன நடந்தது, அப்போ சுடர் எங்கே, சுடர் உண்மையிலே இறந்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதில் யார் முந்திக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. யார் முந்திக்குவா? மல்லியும் விஜய் தான் முந்திக்குவாங்க. ஏன்னா அவங்க கண்ணில் தான் இந்த கவின் வந்து மாட்ட போகிறாங்க. அவங்க கண்ணில் மாட்டதை விட வெண்பா கண்ணில் மாட்டுவாங்க. அப்போ வெண்பா கண்ணில் மாட்டினா ஆட்டோமேட்டிக்காக துரத்தி மல்லி விஜயம் சேர்ந்து அவங்கள பிடிச்சிருவாங்க. அப்போ அவங்கள பிடிச்சாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அங்கே தீபிகா வந்திருப்பாங்க. தீபிகா கையில் தான் ஒப்படைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஒப்படைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தீபிகாட்ட இந்த கவின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அப்போ சுடர் இறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அங்கே தீபிகா அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க? அவங்க இறக்கலை அப்படிங்கிறது இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.